பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமை அடைய சந்தோஷப்படுறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். மனசுக்கு நிறைவா இருக்கு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 10-12 வயசுல கேப்டன் கையை பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் 2005 பார்க்கும்போது, இன்னைக்கு தேமுதிக 2.0 அந்த வாகனத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவங்க கையை பிடிச்சி அவங்க வண்டி மேலே அவங்க முன்னாடி உட்காந்து வந்து ஒரு மகனாக, உங்க தம்பியாக உங்க முன்னாடி வந்து இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு. உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது. அதுவும் கடலூர் மாவட்டம், கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம். ஏன் இதை சொல்றேன்னா, நேற்று வந்து ஒரு நாள் முன்னாடி வரும்போது எங்க தங்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. பக்கத்தூர்ல தங்கணுமா, சென்னையில இருந்து வரணுமான்ட்டு. ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்காரு நான் சொல்றேன். அது என்னவோ தெரியல, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலத்துல தான் நான் தங்குவேன், விருதாச்சலத்துல தான் இந்த மாநாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விருதாச்சலம் தொகுதியில இருந்துதான் இன்னைக்கு நம்ம வாகனம் புறப்பட்டு இன்னைக்கு இந்த மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை இன்னைக்கு நான் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். இதுல இருந்து என்ன தெரியுது, கேப்டன் எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறார். இதே விருதாச்சலத்தை தான் விருதேஸ்வரரா இங்கே தான் இருக்கிறார், எங்கேயும் போல கேப்டன். இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா, மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. ஆனா அனௌன்ஸ் பண்ண முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, கண்ண மூடி சொன்னாங்க, கண்டிப்பாக கூட்டம் வரும். இந்த இடம் நம்மளுக்கு பத்தாது, இதோட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது, சாதிக்க முடியாதுன்ட்டு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு. ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்க இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும், இந்த நிர்வாகிகள் தாண்டி ஏற்றி சொல்றாங்கன்னா, அது நான் இப்ப இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. என்னைக்கு ஜனவரி 31 1990 கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அன்னில இருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆழமா தெரியுது. கேப்டன் இல்லைனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி, ஒரே தலைவரின் தமிழான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க, தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு, இப்ப கூட்டணி பக்கம் பேசுறாங்க, அதிமுக திமுக என்ன கொள்கைன்னு. லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மாறி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, இதெல்லாம் கேப்டன் இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாலும், ஆனா நம்மளோட கொள்கை நம்மளோட கோட்பாடு என்ன? கேப்டன் கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிருச்சு. இன்னைக்கு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா? இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா?
மைக்க புடிச்சு அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சண்டையை போடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாய் இன்னைக்கு நம்ம கை கட்டுனார், அவர் பக்கத்துல இந்து இருக்காரு, கிறிஸ்டியன் இருக்காரு, யாராவது சொல்ல முடியுமா? கேப்டன் சொல்றதுதான் இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் கேப்டன். நமக்கு ஜாதி இருக்கா? நமக்கு மதம் இருக்கா? நம்மளுக்கு என்ன இருக்கு? கேப்டன் 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 ஒரு சொல். அந்த கேப்டன் ஒரு சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ ஊடகங்கள்ல தேமுதிக இத்தனை % ஓட்டு தான், தேமுதிக அத்தனை % ஓட்டு தான். வெறும் ஒரு 2 சோஃபால 4 ரூம்ல உட்காந்து ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி மாட்டிட்டு காபி குடிச்சு பேசுறவங்கள நான் கேக்குறேன், பலி நடுக்க நீங்க நான் பார்த்துட்டு வந்தேன். பலி நடுக்க ஒவ்வொரு மரத்து கீழையும் ஒவ்வொரு வாகனத்துக்கு நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே. இது கட்சி இல்ல, இது எங்க குடும்பம். இவங்க எல்லாரும் கட்சிக்கும் அரசியலுக்கும் வரல. இவங்க குடும்ப தலைவர், இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நீங்க இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும், இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்னு. இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார்? அவரே சொல்லியிருக்கார், நான் இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துட்டேன், ஃபாரின் போயிருக்கேன், பிளைட்ல போயிருக்கேன், ஏசில வாழ்ந்திருக்கேன், சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன். எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார்? இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும் சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான். வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? கேப்டன் விட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன்ற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு அரசியல் தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான். ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேச. ஓபன் சேலஞ்ச். 2005 முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, ஓபனான சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட ஈன பயலுங்க பேரம் பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? யாரு? கேப்டன் கால் நெகட்டிவ் நியூஸ் ஆவீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சாரு, கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முகம் படம் நடிக்க வந்தா 12 வருஷமா 4 படம். ரெட் ஜெயிண்ட் மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க. வேற எதுக்கும் பயல. கேப்டன் மோகன் என்கிட்ட இருக்கு. இதுதான் பை பேரம் 2016 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் என்டேவர் தான்.
ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சுதா? அதே சாலைகரம் 54 கண்டமால் தெரு தான் இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டிருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிடுச்சேன்னு. கேப்டன் ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக படத்துல ஓடிட்டு இருக்கு. இன்று போய் நாளை வா, முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ, தம்பிகளா. இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா, ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான். தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க? பேசாதீங்க. தேமுதிக கட்சி இல்லைன்னா நல்லது கெட்டது எதுவுமே பேசாதீங்க. எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன். அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணனை போடுறாங்க, அண்ணாமலை அண்ணனை போடுறாங்க, சீமான் அண்ணனை போடுறாங்க, விஜய் அண்ணனை போடுறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். விஜய பிரபாகரன் போடல. ஏன் இங்க நான் பேசுறேன்னா, ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல. இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களா? இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும், நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களா? ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சியை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போராடுறீங்களா? இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா நீ எல்லாருமே வருத்தப்படுறோம்ல, இந்த பிளேயர் நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு. நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்னா ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். என்ன விஜய் பிரபாகர் போட்டோ தேமுதிக போட்டோ போட்டா பீனிக்ஸ் பெருமாள் வந்து பயமா? பயமா? பயம்னா பயம் சொல்லுங்க. கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி. எதிர் நீச்சல் போட்டே வந்த கட்சி இந்த கட்சி. அதே மாதிரி நம் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. யாரோ பேச, அதை நான் யாருன்னு கூட பார்க்கல. எதுக்கு நம்ம கண்ட இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு, யார் இவனுங்களா? குரு, மாதா பிதா குரு. எனக்கு பிதா, உங்களுக்கு கேப்டன், குரு பிதா மாதா. அதுதானே குரு பூஜை. குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சி ஒரு ஒளியை ஏற்றணும், ஒரு பிரைட்னஸ் வரணும். அதுதான் நம்ம கட்சி கொடியிலும் இருக்கு. கருப்பை சுத்தி ஒரு ஜோதி இருக்கு. கேப்டன் வந்து இருட்டுல கேப்டன் 2023 டிசம்பர் 28 பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல விதைச்சிருக்கான். கேப்டன் எங்கேயும் போகல. நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒரு ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார். நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு. கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா பையன் வேறு, அது வேறு. ஆனா கட்சி என்பது வேறுங்கிற இளைஞனி செயல ஒரு தொண்டன். உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன். கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும். ஏன்னா நம்ம கூட இந்த துரோகத்தை பார்த்துட்டோம். இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலர் என்ன சொல்றாலும் கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி, எத்தனை எம்எல்ஏ, இதைத்தான் பேசுறாங்க. மக்கள் நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறோம். இன்னைக்கு நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் நீங்க நம்ம போய்
நமக்கான தேவையை கேட்க முடியும். ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர. தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம், நமக்கான வெற்றி வரும். ஏன்னா அவ்வளவு திறமையான ஆளுங்க நமக்குள்ள இருக்காங்க, கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்னைக்கு காலைல விருதுகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு 2 இடத்துல சூரத் எங்க அம்மா உடைச்சாங்க. சரி, நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும். ஓங்கி ஒரு அடி கரெக்டா 2ஆ பொழந்தது. திரும்பி ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துக்கு கரெக்டா 2ஆ பொழந்தது. சரிக்கு சமமா பொழந்தது அந்த தேங்காய். இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேருக்குமே தேமுதிகவின் தேவையும் சேவை வேணும். 2 பெரிய கட்சிக்கும் தேமுதிகவோட சேவையும் தேவையும் வேணும். இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கோ. அது 20, 30, 40 எது இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம். ஆனா அது எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும். அதை மறந்துடாதீங்க. எத்தனை கட்சி சேருது மெகா கூட்டணி இல்ல. தேமுதிக எங்க சேருதோ அதுதான் மெகா கூட்டணி, அதுதான் வலிமையான கூட்டணி. இதை நான் ஆணவத்திலே திமிர்ல பேச நினைக்காதீங்க. உண்மையை உறக்க சொல்லணும். அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும். கடைசி ஒண்ணே ஒண்ணு, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல மூத்தவர் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணனோட சின்ன அட்வைஸ், இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும். ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர்ல எனக்கு தெரியும். அவங்களை நம்பிராதீங்க. உங்க படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹாவோ நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி அங்க பேரத்தை வச்சு அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் சின்ன அட்வைஸ் இது. பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்காத ஏத்திக்கோங்க. நல்லதுக்கு நான் சொல்றேன். அதுதான். அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள், சிவக்குழந்தை உமானத்தன கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். வரண பவானி நம்மளை காப்பதற்கு மழை வராது. அனைவரும் மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊருக்கு போய் சேரணும். இப்ப சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே இது சொல்றாங்க. இது அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன். பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரணும். டிரைவர், வண்டி ஓட்டுற டிரைவர் ஃபுல்லா சாப்பிடாதீங்க. போய் அவங்களை இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க. ஆனா பத்திரமா எல்லாருமே வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரவேற்பு அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடை பெறுகிறேன். மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு 2026 நம்ம போராட வெற்றி. நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செஞ்சிடலாமா? கேட்கல அண்ணி என்ன சொன்ன கட்டுப்பட்டு வேலை பார்க்கலாமா? கேட்கல கேப்டன் பேர் சொல்லி முடிச்சிடலாமா? கேப்டன் 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 தேமுதிக 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 அந்நியார் அந்நியார் அந்நியார். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது என் கடமை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.